கேரளாலேருந்து ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பொங்கலுக்காக வந்தாச்சு. வழக்கம் போல் வந்து பொங்கல்னாவே க்ளீனிங் தான். அதனால் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என் ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்லா துடைக்கவே இல்லை. சரி அதெல்லாம் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே டஸ்ட்டு பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக செம டஸ்ட்டு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தையோட ரூம் போயாச்சு. இருக்கிற எல்லா ரூமும் வந்து இன்றைக்கி தொடச்சி அழிச்சி எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை அந்தளவுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து நாளைக்கு தான் தெரியும். இன்றைக்கி வேலை செய்யும்போது அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல. பட் வந்து நாளைக்கு தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குமே. உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பைக் கூட கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. சரி அதையும் அப்படியே எடுத்து போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் மேலே ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் கிச்சனுக்கே வந்திருந்தேன். மார்னிங்லேருந்து வீட்டை மட்டும் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் மேலே வந்து கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்படி மித்ரன் கூட வந்தனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு வச்சாச்சு. நாளைக்கு தான் அப்படியே இருக்கிற வெஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வைக்கணும். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே, ஹாப்பி போகி. பாய்.